எவ்ரி ஃபேமிலி ஹஸ் ஒன் குடிகார சித்தப்பா லைக் நல்லா ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு எனக்கு பார்த்துட்டு. இன்னொருத்த வந்து கொஞ்சம் அது எது அந்த அடிதடி ஷூட்டுக்கும் அந்த அந்த மொமெண்ட் எப்பவுமே அது அப்படிதான் எங்களுக்கு உள்ள பயங்கர டஃப்பான ஒரு இது போயிட்டு இருக்கும். லைக் அவங்களுக்கு அடி விழும் ஷூட்டிங் எனக்கு சில ஸ்கிராச்சஸ் எல்லாம் விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அடுத்த செகண்ட் கட் பண்ணா இங்க நாங்க நிறைய ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்ல எடுத்த போட்டோ தான் அது. அது சடனா வந்து பானு ஏதோ இதுல போட்ட உடனே டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு. அது ஒருத்தன் பார்த்துட்டு ஒருத்தன் அப்படி இருந்தான். இன்னொருத்தன் வந்து என்னன்னா எல்லா ஃபேமிலியிலும் உள்ள கூடிய நாயை வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான். உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல தோணுது, உன்னை பார்த்தாலே சாவடிக்கணும் போல தோணுது, அப்படிதான் கமெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டேக்கா தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலா. பொதுவா ஓடிடியில ஒரு படத்துக்கும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படம் நல்லா அங்கேயே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஓடிடியில வரப்ப சம்மடி அடிப்பாங்க, போட்டு பொழப்பாங்க, அதுதான் உண்மை. ஆனா சிறை வந்து அது எக்ஸப்ஷனல் இதுல இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா அங்கேயும் செலிப்ரேட் பண்ணாங்க, இங்கேயும் வந்து எல்லாரும் இன்னும் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அது உங்க படத்துக்கு கிடைச்சி எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதான் உண்மையிலே. ஏன்னா நான் தியேட்ரிக்கலா வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடுவாங்க, நான் இது ஒரு நல்ல படமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும் அப்படின்றது தான் நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் தியேட்ரிக்கலாக வந்து பிளாக் பஸ்டராக கொண்டாடுவாங்க, இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக எல்லாருமே மவுத் டாக்காக வந்து இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. லைக் கிரிட்டிக் சைட்லேயே ஆகட்டும், ஆடியன்ஸ் சைட்லேயே ஆகட்டும், சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க இவ்வளோ பேரும் அந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் சொல்லுவாங்கன்றது நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.